மூளையை வச்சு பிரெயின் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்ப்போம். இதுக்கு 2 ஆட்டு மூளை எடுத்துருக்கு. இதில் இருக்கிற அந்த நரம்பெல்லாம் பிரித்து எடுத்து இதை க்ளீன் பண்ணணும். மேலே ஒரு மெலிசான தோல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துருங்க. மேலே ஜவ்வு மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்த அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மூளை, இது க்ளீன் பண்ண அப்புறமா இருக்கிற மூளை. இந்த மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மூளையை சுத்தம் பண்ண அப்புறமா இது சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி வச்சுப்போம். முதல்ல இந்த போர்ஷனை தனியாக கட் பண்ணிவிடுங்க. நடுவில் ஒரு கட்டு, குறுக்கில் இந்த மாதிரி துண்டுகளாக வெட்டிக்கோங்க. பொறுமையாக கட் பண்ணுங்க, இல்லைன்னா அது உடஞ்சி போயிடாது. ஒரு மூளையை வந்து துண்டாக்கணும்னா ஒரு 7 போர்ஷன் வரும். கட் பண்ண மூளையை வந்து இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 30 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. மஞ்சள், மிளகுத்தூள், வீட்டு மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு பிரெயின் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 6 டீஸ்பூனு கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி பொடியாக இருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், வீட்டு மிளகாத்தூள் அது சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மசாலாலாம் நல்லா தண்ணியிலே வேகட்டும். தண்ணி நல்லா கொதி வந்தப்புறமா கட் பண்ணி இருக்கிற மூளை பீஸை தனித்தனியாக அதில் சேர்த்துருங்க. மூளை சேர்த்துட்டு அதை வந்து கலரக்கூடாது, அப்படியே மூடி போட்டு அப்படியே வேகணும். அது ஸ்டீம்லேயே
பாத்திரத்தை மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. திரும்பவும் மூடி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூளை தூவி விட்டுருங்க. தண்ணியே நல்லா சுண்டிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான பிரைன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.